திருவள்ளூர் சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக 200 மீட்டர் அளவிற்கு தண்டவாளம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் ரயில்வே டிராக் மின்கம்பங்களில் உள்ள மின்சார ஒயர்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, ஒரு பக்கம் தீயை அணைக்கும் பணி என்பது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தற்போது இதனை சீர் செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் பாலாஜி. விபத்து ஆனது தற்போது மலமல என்ற பத்திய நிலையில் மேலும் தீயை கட்டுப்படுத்தும் பணியிலே தீயணைப்பு துறையினர் தற்போது தீவிரம் காட்டி திணறி வருகிறார்கள். இருந்தாலும் தீவிரம் காட்டி தீயை அணைக்கும் பணியில் அவர்கள் போராடி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அந்த இருக்கக்கூடிய மீதி டேங்குகளை அகற்றிய போது 200 மீட்டர்களுக்கு தண்டவாளம் சேதம் அடைந்திருக்கிறது. அதாவது சென்னையில் இருந்து அரக்கோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய தண்டவாளங்கள் தற்போது சேதம் அடைந்திருக்கிறது. மேலும் சென்னை டு பெங்களூரு செல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் உள்ள உயர் அழுத்த மின் கம்பங்கள், அதாவது ரயில்கள் செல்வதற்கு மின்சாரம் அளிக்கக்கூடிய அந்த அந்த உயர் அழுத்த கம்பிகள் தற்போது முற்றிலும் சேதம் அடைந்திருக்கிறது. ஆகவே ரயில்வே ஊழியர்கள் விரைந்து அந்த உயர் அழுத்த கம்பிகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் ரயில்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கிருந்து இங்கு வரக்கூடிய ரயில்களை தற்போது சேவை தொடர்வதற்காக முழு பணிகளும் செய்து வருகிறார்கள். ரயில்வே துறையின் தரப்பில் தற்போது 200 மீட்டருக்கான தண்டவாளம் சேதமடைந்திருக்கிறதாகவும் மேலும் உயர் அழுத்த மின் கம்பங்கள், அதாவது டிராக்கில் இருக்கக்கூடிய அந்த மின்சார உயர்கள் இருந்து சேதம் ஆகியிருக்கிறது. அதை சீர் செய்யும் பணியில் தற்போது தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இப்போ நம்ம பார்த்திருக்கக்கூடிய காட்சிகளே காண்பிக்கும். தற்போது தீயை அணைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாலாஜி முழுமையாக? அதாவது 10க்கும் மேற்பட்ட அந்த டேங்குகள் தற்போது எரிந்து சேதமடைகிறது, மேலும் எரிந்து கொண்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வாகனங்கள் 4 பக்கம் இருந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தீயானது மலமல என பரவி கொண்டே வருகிறது. தீயை கட்டுப்படுத்துவது ஒரு சவாலாக இருக்கும். ஆனால் தீயை கட்டுப்படுத்துவதற்கு 3 அல்லது 4 மணி நேரம் இன்னும் தேவைப்படும் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மூலியமாக நம்மளுக்கு தகவல்கள் தெரியும்.